வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்ற கருத்து தீர்ப்பாக மாறாது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கீழ் விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது கருத்தை தவிர தீர்ப்பு மாறாது. தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகவே கருத்து உள்ளதாகவும் வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். ஒப்புதலை கால வரமின்றி நிறுத்தி வைக்க முடியாது உச்சநீதிமன்றம். சட்டமன்றங்கள் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கான ஒப்புதலை ஆளுநர் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது. மசோதாக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்பு தான் உள்ளது என தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம், 1 மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் முதன்மையானது என உச்சநீதிமன்றம் தலைமையில் நீதிபதி அமர்வு உத்தரவு. ஒரு மாநிலத்தில் இரண்டு நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது. அரசு தான் மாநிலத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய அதிகார அமைப்பு மற்றும் திட்டவட்ட மசோதாக்கள் மீதும் முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மீதும் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. காலக்கெடு நிர்ணயித்து 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய உத்தரவு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பு கூறியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.